கோயம்புத்தூர்ல கூடலூர் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற பிளேஸ்ல மகாமாரியம்மன் திருக்கோவில் இருக்கு. அங்க இன்னைக்கு கூடாரவள்ளி வழிபாடு பண்ணியிருந்தாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க. சீர் கோவிந்தா உண்டன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கணனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாட்சோரே மூட நெய் பெய்து முழங்கை வழிபார கூடி இருந்தே குழந்தேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உண்டன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வெளியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கணனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாட்சோரே சூடகமே முழங்கை வழிபார கூடி இருந்து குளிந்தேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உண்டன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியை தோடே செவிப்பூவே பாடகமே என்றடைய பல்கணனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாட்சோரே மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிந்தேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உண்டன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியை தோடே செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கணனும் யாமணிவோம் ஆடை இடுப்போம் அதன் பின்னே பாட்சோரே. கூடாரவள்ளிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பொங்கல் இருக்கு இல்லையா, பொங்கல் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு ஹோல்ஸில் நெய் வந்து ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு கோவிலை சுற்றி வந்துட்டு வராங்க. ஸோ அப்படி கோவிலை சுற்றி வரும்போது அந்த முழங்கை, அதாவது அந்த நெய் வந்து முழங்கை வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறாங்க கூடாரவள்ளிக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அது வந்து இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போது ராஜகோபுரம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரபலமான கோவில்களோட சக்தி பீடங்களை இந்த ராஜகோபுரத்தில் வந்து அமைக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரபலமான கோவிலுக்கு உங்களோட பங்கு ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது அந்த ராஜகோபுரம் கட்டுறாங்க இல்லையா, அதுக்கான பங்கு வந்து உங்க சைட்லேருந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வந்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேவைப்படுதுன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி, அதாவது கோவிலோட நிர்வாகி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கே நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணியும் பேசிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பார்ட்டிசிபேஷன் இதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ராஜகோபுரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தான் வந்துட்டு கோவில் திருவிழா வந்து நடக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோவில் திருவிழாவப்போ பூனையும் எலியும் வந்துட்டு ஒரே பொந்துக்குள்ள வந்து விட்டுருவாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்துருவாங்க. அது ரெண்டுமே உயிரோட வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கு இந்த கோவில். இப்போ அந்த கோயிலோட கோபுரம்க்கு பாத்தீங்கன்னா ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல உங்களோட பங்கும் வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுல இருக்க நம்பருக்கு வந்து நீங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நீங்க பே பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இதுல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க பே பண்ணிக்கலாம். அல்லது கோவில நேரா வந்து பார்த்துட்டு அது போக நம்ம கோவிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுக்கறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். இந்த கோவிலை பத்தின ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த கோவிலோட நிர்வாகி இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டே வந்துட்டு இந்த கோவிலை பத்தி நம்ம கேட்டு அந்த வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன். இந்த கோவிலோட லொகேஷன் மேப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போற மெயின் ரோட்லயே, அதாவது மேட்டுப்பாளையம் போற வழியிலேயே பாத்தீங்கன்னா பெருநாயக்கன்பாளையம் இருக்கு. அங்க இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்லயே வந்துட்டு கூடலூர் கவுண்டம்பாளையம் இருக்கு. கூடலூர் கவுண்டம் பஸ் ஸ்டாப்லயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரபலமான கோவில். இந்த ஒரு பிரபலமான கோவில் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவோட மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால உங்களோட பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த கோவிலை பத்தின ஹிஸ்டரி எல்லாமே. தேங்க்யூ, பாய். அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 5 years ஒன்ஸ் வந்து கோவில் திருவிழா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட 27 எபிசோட்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கோவில் திருவிழா நடந்தது இல்லையா, அப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ நீங்க அதையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுல லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதை நீங்க பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.